சின்ன மருமகள் இங்கே போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போதைச்செடிய வந்து பார்த்தீங்கன்னா விற்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அவுட் ஹவுஸில் வந்துட்டு ஒரு 3 மூட்டை எடுத்து வந்து வச்சுறாரு. அது காவலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு அவுட் ஹவுஸில் இருக்க ஒரு ஆள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காவலா போட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மகாலிங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, போஸுக்கு கால் வருது. இந்த மாரி மாப்பிள ஒரு ஆந்திரா பார்ட்டி வந்து மாட்டியிருக்கு. கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,00,000 குடுத்துட்டாங்களாம். அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, மகாலிங்கம் போஸ்கிட்ட சொல்றாரு. உடனே போஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் என்னவா பண்ணணும் அப்படிங்கிற மாரி அந்த மகாலிங்கம் ஏட்டு போலீஸ்கிட்ட வந்து கேட்குறாரு. உடனே அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல மாப்பிள ஒரு 2 மூட்டை மட்டும் போட்டு எடுத்துட்டு வந்துரு. நம்ம குடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மீதி பணத்த நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு சொல்றாரு. உடனே போஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாரு. அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சன்னாசி வந்துட்டா, "ஏன் போஸு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துரு. ஒரு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. உடனே போஸுக்கு வந்து வேலை தோணுது. இந்த டைம்ல தான் இவரு சொல்லணுமா? இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மகாலிங்கம் மாமா வேற ஃபோன் பண்ணி, இங்க மூட்டை எடுத்துட்டு வர சொல்றாரு. இந்த டைம் அப்பா வேற கட்சி ஆஃபீஸ் வரைக்கும் போ சொல்றாரு. என்ன பண்ணுறது தெரியாம போஸ் வந்து நிற்கிறாரு. அதுவா ராஜாங்கவும் சொல்றாரு, "ஆமா போஸ் கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கட்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு அது என்னன்னு பார்த்து முடிச்சுட்டு வந்துரு" அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்கே போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா வந்து தோணுது. அந்த ஐடியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வயித்து வலி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி கிளம்பிறாரு. அப்படி கிளம்பும்போது அந்த மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே போஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் உதிர ஆரம்பிச்சிது. கை காலெல்லாம் உதிர ஆரம்பிச்சு உடனே வந்து ராஜாங்கத்தை நோக்கி போஸ் ஓடுறாரு. ஓடிட்டு இருக்கும்போது சன்னாசிக்காரங்க "என்னடா ஓடி வர" அப்படிங்கிற மாதிரி. உடனே போஸ் பின்னாடி பாருங்க அப்படி கேட்கும். போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே வருது. உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா போதையில் கடத்தல் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சுருக்கேன் போதையை. அதனால் சர்ச் வாரண்ட்டும் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. உடனே சன்னாசி வந்து பார்த்தீங்கன்னா, "ஏங்க மாற்றிக்கின்னு வந்துட்டீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா யார் வீடு தெரியல" அப்படின்னு சொல்கிறாரு. "ஆமாங்க ராஜாங்க வீடு தான். இந்த வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போதை கடத்தல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து எங்களுக்கு வந்திருக்கு" அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. "சரி நீங்கள் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி வருது அப்போ தான். அங்கே போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மூட்டைய வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவுட் ஹவுஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரனே வந்து பார்த்தீங்கன்னா கூட இட்டுன்னு வந்துடுறாங்க. அங்கே இருக்க வேலைக்காரனை. அவன் வேலைக்காரனை கூட்டு வந்துட்டு இங்கே அந்த மூட்டையும் வேலைக்காரனையும் பக்கத்தில் நிற்க வச்சு ராஜாங்க கேட்குறாரு, "இது எப்படி எங்கள் அவுட் ஹவுஸில் வந்தது?" அப்படிங்கிற மாதிரி. அந்த வேலைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா போஸை பார்த்து பார்த்து திரு திருன்னு முழிக்கிறான். சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ராஜாங்கம் இங்கே கோவப்பட்டு கத்தவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் சொல்லிடுறான், "இல்லைங்க ஐயா, இங்கே போஸ் ஐயா தான் வந்திருப்பான். இந்த மூட்டையை வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை செடி வளர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த மூலிகை செடி சொல்லிட்டு இந்த 3 மூட்டை எடுத்து வந்து அவுட் ஹவுஸில் வச்சாரு. இவர் வச்சது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா ஐயா. அதான் நான் யார்கிட்டையும் சொல்லலை. நம்ம வீட்டுக்கு எதுவும் மூலிகை செடி வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இதை நான் அப்படியே விட்டுட்டேன்" அப்படிங்கிற மாதிரி அந்த வேலைக்காரன் சொல்கிறான். உடனே இங்கே ராஜாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன் சன்னாசி நம்ம எதனா மூலிகை செடி வளர்க்குறோம் சொன்னோம் வீட்டில். இவன் என்ன இந்த போஸ் போய் ஏதோ மூலிகை செடி சொல்லிட்டு அங்கே அவுட் ஹவுஸ் எடுத்து வச்சிருக்கானாமே" அப்படி கேட்குறாரு. உடனே சன்னாசி வந்து "அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. நம்ம எதுவுமே வளர்க்கலையே அப்படி எதுவும்" அப்படி சொல்கிறாங்க. உடனே போஸை பார்த்து கேட்குறாங்க, "என்ன போஸ் இதெல்லாம் இது மூலிகை செடியா இது?" அப்படி கேட்குறாங்க. உடனே போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஒன்றுமே புரியல அவருக்கு. பயத்தில் நின்றுருக்காரு எதுவுமே பேசாமல். உடனே போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, "இது மூலிகை செடி இல்லைங்க ஐயா. இது வந்து பார்த்தீங்கன்னா போதை செடி. இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கடத்தல் விஷயமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அது உதவியாக இருக்காங்க. அப்படிங்கிற தகவல் வந்து எங்களுக்கு வந்து தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வாரண்டோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண வந்திருக்கோம்" அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜீப் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் ஏட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வராரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா சொன்ன அந்த மணி போஸோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட இறங்கி வராரு. இவங்கள பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா போஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுது. "நீங்கள் எங்கே 2 பேரும் பின்னாடி வரீங்க?" அப்படிங்கிற மாதிரி போஸ் ஒரு பார்வையை பார்க்குறாரு. உடனே மகாலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் அப்படி தான் மாப்பிள" அப்படிங்கிற மாதிரி கையில் கண்டு காட்டுறாரு. உடனே மகாலிங்கம் உள்ளே வர்றாரு. மகாலிங்கம் உள்ளே வரவும் சன்னாசி வந்து கேட்குறாரு, "ஏன் மகாலிங்கம் நம்மளை குடும்பம் மதியம் நல்லா தெரியல. இந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ணுவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு மகாலிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சன்னாசி கேட்குறாரு. "அதெல்லாம் எனக்கு தெரியும் ஐயா. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு பார்க்குறேன்" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே இதை வந்து பார்த்தீங்கன்னா போஸ் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நீங்கள் போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதாவது ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சி விடுங்க. நான் பார்த்து என்னன்னு பார்த்து அனுப்பிச்சி விட்றேன் ஐயா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்னாசிக்கிட்டேயும் ராஜாங்கத்திட்டையும் இங்கே ராஜலிங்கம் வந்து மகாலிங்கம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே இங்கே சன்னாசி வந்து ராஜாங்கத்தை சொல்கிறாரு, "அதான் மகாலிங்கமே சொல்லிட்டானே, அவனுக்கு தான் எல்லாமே தெரியுமே நம்ம வீட்டை பார்த்து. அப்புறம் என்ன மகாலிங்கம் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம போஸ் வந்து அனுப்பிச்சி விடுவோம். என்ன ஒன்றும் சொல்லிட்டு அவனே கண்டுபிடிச்சி என்னன்னு பார்ப்பான்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாவும் சரின்றாரு. உடனே மகாலிங்கத்தை ஈஸ்வரன் வந்து பேசுகிறாங்க. "மகாலிங்கம், நான் என் பையன் வந்து அந்த போஸை பற்றி நல்லா தெரியும். இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்க மாட்டான். அவன் என்னதான் ஒரு இதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம்லாம் அவன் ஈடுபட மாட்டான். அது என்னன்னு பார்த்து அவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பாமல்
ஸ்டேஷன்லேயே வச்சு முடிச்சு அனுப்பு, இந்த தப்பு வந்து மட்டும் அவன் மேலே இருக்காது அப்படிங்கிற மகாலிங்கத்தில் வந்து பார்த்தா ஈஸ்வரி பேசுகிறாங்க. உடனே ஈஸ்வரி பேசுனதை பார்த்து மகாலிங்கம் மனசு நினச்சிக்கிறாங்க, நீ என்னென்ன பண்ணி இந்த வீட்டில் நீங்கள் பண்ணாத கூத்தா, நீங்கள் பண்ணாத தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை வந்து பார்த்தா மனசுல நினச்சிக்கிறாரு மகாலிங்கம். அந்த போஸ் பையன் மேலே வரட்டும் ஸ்டேஷனுக்கு, அப்புறம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸை வந்து பார்த்தா கூட்டிகிட்டு போயிடறாங்க ஸ்டேஷனுக்கு. கரெக்டாக இங்கே வந்து பார்த்தா ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா மகாலிங்கம் வந்து பார்த்தா ஜீப்பில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே போஸை வந்து பார்த்தா மகாலிங்கத்தை பார்த்து கேட்குறாரு, என்ன மாமா இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு மூட்டை வச்சேன், ஆனால் போலீஸ் எப்படி வந்து தெரியல எனக்கு, எப்படி போலீஸ் தெரியாது சொல்கிறாங்க. உடனே மகாலிங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ் சொல்கிறாரு, நான் தான் மாப்பிள்ளை சொன்னேன் போலீஸ்கிட்ட, இந்த மாதிரி வீட்டில் வந்து பார்த்தா கஞ்சா செடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. உடனே போஸ் கேட்குறாரு, ஏன் மாமா அப்படி சொன்னீங்க, இதோட உங்களுக்கு தெரியல என்னன்னு, நீங்கள் சொன்னீங்க சொல்ல நான் செடி எடுக்க போனேன் போதை செடி அந்த ரூம்லேருந்து. உடனே போலீஸ் வந்து நிற்கிறாங்க, ஏன் அப்படி பண்ணி கேட்குறோம். மகாலிங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு காரணமாக தான்டா, உடனே வாடா போட கூட ஆரம்பிச்சிட்டார் மகாலிங்கம். என்னமாம்மா மரியாதைலாம் குறையுது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா போஸ் உட்காந்து கேட்குறாரு, உனக்கு என்னென்ன மரியாதை, வாடா ஸ்டேஷனுக்கு இருக்குது அப்படிங்கும்போது மகாலிங்கம் வந்து பார்த்தா இங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா போஸுக்கு தெரியாது மகாலிங்கம் எப்படி பண்ணாலும் சொல்லிட்டு. ஏன்னா மகாலிங்கமும் செல்லப்பா வந்து பார்த்தா ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சு தான் அந்த விஷயத்தை வந்து நடந்திருக்காங்க. இது வந்து பார்த்தா தமிழ் சரி தான் வந்து பார்த்தா செல்லப்பா கிட்ட உதவி கேட்கும். செல்லப்பா போயிட்டு வந்தாலும் மகாலிங்கிட்ட உதவி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி மகாலிங்கம் தான் வந்து பார்த்தா இந்த உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிளானை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த போஸ் பையில வந்து பார்த்தா சும்மாலாம் ஜெயிலுக்குள்ளே தள்ளக்கூடாது, இவனை வந்து பார்த்தா போதை கட்ட விஷயமா உள்ள தள்ளிலாம் சொல்லிட்டு என் மகாலயை வந்து பார்த்தா மணி அப்படிங்கிற ஃப்ரெண்டை வந்து பார்த்தா போஸுக்கு செட் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தா இந்த மாதிரி சொல்லவும் இங்கே வந்துட்டு மகாலிங்கம் வந்து பார்த்தா இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் போஸ் சொல்லியிருக்காரு. அந்த மணி பையன் வந்து நான் தான் செட் பண்ண உனக்கு, நான் சொன்ன மாதிரி தான் வந்து அவன்கிட்ட பேசிக்கிறான், நீ என்கிட்ட வருவேன்னு தெரியும், அதனால் இந்த மாதிரி போதை கட்ட விஷயமா உன்னை தூக்கி உள்ளே போட்டேன் நான், நீ பண்ண தப்புக்கு இந்த மாதிரி தண்டெல்லாம் உனக்கு பத்தாது அப்படிங்கிற மகாலிங்கம் வந்து போஸை பார்த்து திட்டினே போகிறாரு ஜீப்பில். நீ ஸ்டேஷனுக்கு உனக்கு இன்னும் இருக்குது அப்படிங்கிற மகாலிங்கம் வந்து பார்த்தா போஸை பார்த்து முறைச்சிக்கிட்டே பேசிகிட்டே போகிறாரு. அடுத்தது இப்போ வந்து பார்த்தா ஸ்டேஷன் வந்துட்டு இங்கே போஸை வந்து பார்த்தா மகாலிங்கம் கீழே இறக்கி கூட்டிகிட்டு போகிறாரு ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் விசாரணை இடத்துல வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட வந்து 2 போலீஸ் இருக்கிறாங்க. இங்கே மகாலிங்கம் தான் வந்து விசாரிக்க உட்காராரு. விசாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அநியாயமாக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டேடா அப்படி. அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு, அவள் வந்து என் பொண்ணு மாதிரிடா, என் சொந்தத்தில் இருக்க ஒரு பொண்ணுடா அது, என் வாயால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வச்சிட்டேன் அன்றைக்கி. நீ அன்றைக்கி குடிய போதை ஏற்றி விட்டு நீ வந்துட்டா நீங்கள் என்ன அப்படி கோவப்பட வச்சேமா இருந்தா நான் அப்பயே அந்த மண்டபத்தில் அந்த கல்யாணத்தில் போய் அப்படி பேசியிருக்க மாட்டேன்ல. ஒன்றா தமிழ் சொல்லி வாழ்க்கை வந்து அப்படி வீடாக போச்சுடா. இப்போ அந்த புள்ள என்னடா பண்ணுச்சு, உங்கள் வீட்டில் எப்படி இருக்க வேண்டிய பொண்ணு இப்போ காசு வந்து படுத்து தூங்கின்னு கொசுக்கடியை தூங்கிட்டு யார் என்னாலும் கேட்பார் ஆள்லாம் ஒருத்தர் இருக்காடா. பாவமாக இருக்கா அந்த பொண்ணை பார்க்க. ஒன்றால் வந்து தானே அந்த பொண்ணு இப்படி வந்து, அது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ணியிருக்க, குடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே வந்து தப்பாக நடக்க போயிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறது சரியா, நீயும் உங்கள் அம்மாவும் தானே இது உடந்தையாக இருக்கீங்க, அந்த வீட்டில் வந்துப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அந்த வீட்டோட சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தமிழ் சொத்தை துரத்தி விட்டுட்டு நீயும் உங்கள் அம்மா ஈஸ்வரியும் தானே அந்த வீட்டில் வந்து போனால் அந்த சொத்தை வந்து இப்போ பங்கு வந்து இப்போ அனுபவிச்சதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. எல்லா விஷயம் எனக்கு தெரியும்டா, இதே தெரியாமலாம் இல்லை, நானும் வந்து நல்லவன் தான், ஏதோ உன் கூட அன்றைக்கி வந்து உட்காந்ததில் என்னையும் ஒன்றை மாதிரி மாற்றி விட்டேன். இப்போ நான் தெளிவாக இருக்கேன். அந்த செல்லப்பா குடும்பம் பாவம், அவங்க குடும்பத்தையும் வந்து நடந்த ஒரு ஹோட்டலையும் அடித்து உடைக்க சொல்லிட்டு இப்போ அவங்க குடும்பம் வந்து என்ன பண்ணும் சாப்பாடுக்கு, அதையும் இப்படி பண்ணிட்டீங்களாடா. அந்த கஷ்டத்தில் நான் போய் செல்லப்பாக்கிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்தேன்டா. செல்லப்பா என்ன ஒன்று சொன்னான், இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இப்போ இந்த விஷயத்தை பண்ணி உன்னை வந்து இப்போ ஜெயிலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே வந்து விடுறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்தோன்னா நான் மகாலிங்கம் வந்து போஸ்கிட்ட சொன்னார். உடனே போஸ் கோவப்பட்டு, மாமா நீ தெரிஞ்ச மோதிரி யாருன்னு நான் போஸ் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா நீ போஸ் அப்படிங்கிற மாதிரி மகாலிங்கம் பேசுகிறாரு. இது ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் போஸை போட்டு திட்டிட்டு விசாரணை பண்ணிகிட்டு இருக்காரு ஸ்டேஷனில். அந்த பக்கம் ராஜாங்க வந்து சன்னாசி இருக்கிறாரு. ஏன் சன்னாசி நம்ம போஸ் வந்து இப்படி பண்ணியிருப்பானா அந்த போதை செடி காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சன்னாசி கிட்டே கேட்கவும் ஈஸ்வரி பக்கத்தில் இருக்காங்க. இல்லை மாமா நம்ம போஸ்லாம் அப்படி பண்ண மாட்டான், இவனுக்கு அந்த பழக்கம் கிடையாது, இது வேறு யாரும் எடுத்து வச்சுருக்காங்க மாமா நம்ம வீட்டில், அதான் அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வந்து ராஜாங்கத்திட்ட போய் சொல்கிறாங்க. உடனே ராஜாங்க வந்து நீ அமைதியார் ஈஸ்வரி, நீ சொல்லு சன்னாசி அப்படி சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியல, நம்ம பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பான் அப்படிங்குமே அவன் ஏற்கனவே ஒரு மாதிரி நடித்தான். நம்ம வந்து கச்சா வயசு போக சொல்லும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வயிற்று வலி சொல்லிட்டு நின்றுருந்தான் அவன். ஆனால் அப்போ கூட நம்ம ஈஸ்வரி கூட அமிச்சோம், அப்போ கூட வேணான்ட்டு தனியாக போகிறான்னா. எனக்கு அந்த விஷயத்த எதுவும் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற சன்னாசி வந்து ராஜாங்கிட்ட சொல்கிறாரு. உடனே ராஜாங்க யோசிக்கிறாரு, நம்ம சேது கூட இப்படி பண்ணியிருக்க மாட்டாளா அப்படிங்கிற இதெல்லாம் ராஜாங்க சொல்கிறாரு. ஆமாம் நம்ம சேதுக்கு வந்து இந்த மாதிரி பழக்கம் கிடையாது, ஆனால் நம்ம போஸ் பையன் என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாரு. உடனே ராஜாங்க வந்து யோசிச்சுட்ருக்காரு,
ஈஸ்வரி நீ சொல்லு என்ன நடந்தது, உன்கிட்ட என்ன சொன்னால் நான் போஸு, நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ எவ்வளோ பெரிய கெட்ட பேர், அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வேறு நடக்க போகுது, ஓட்டு போட போகிறாங்க எல்லாருமே. இந்த டைமில் இந்த மாதிரி விஷயம் வெளியே போச்சுன்னா நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம கட்சியை பற்றி என்ன நினைப்பாங்க, ஒழுங்காக பதில் சொல்லு அப்படிங்கிற ஈஸ்வரியை பார்த்து ராஜாங்கம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இங்கே ஈஸ்வரிக்கிட்ட ராஜாங்கம் வந்து பார்த்தா இந்த மாதிரி விஷயத்த கேட்கும். ஈஸ்வரி வந்து மனசுன்னு நினைக்கிறாங்க, இந்த போஸ் சீட் நான் அப்போவே சொன்னேனே இதெல்லாம் வேணாம்டா, பெரியப்பா கூட இருந்தாலே நம்ம பெரியலாம் இல்லைண்டா, உனக்கு வந்து பார்த்தா இப்போ சேர்த்து இடத்துல ஒன்று வச்சு பார்க்குறாரு, அவர் எப்படி பார்த்தப்பா சொல்ல உனக்கு தெரியாதுடா அப்படிங்கிற போஸ் சீட் அவ்வளோ சொன்னனே, இப்போ கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாக உடச்சி விட்டானே பிளானே அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி மனசொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ் ராஜாங்க கேள்வி கேட்ட ஈஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கு தெரியல மாமா, அவன் பண்ணியிருக்க மாட்டான் அம்மாவா, அவனை எப்படியாவது காப்பாற்றுங்க மாமா. ஈஸ்வரி வந்து பார்த்தோன்னா ராஜாவை காலைல விழ போயிட்டாங்க. ஈஸ்வரி இதெல்லாம் எதுக்கு நீ காலை விழுந்துட்டு இருக்க, அவன் எதுவும் தப்பு பண்ணலாம் மட்டும் உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ காலை விழுந்து கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி ஒன்றுமே புரியல, எப்படியாவது அவனை காப்பாற்றுங்க மாமா மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு சன்னாசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுந்துரு, எங்களுக்கு தெரியும் எல்லாம் எழுந்துரு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு சன்னாசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி எழுப்பி அமுச்சு விடுறாரு. உடனே இந்த பக்கம் வந்து பார்த்தா எலெக்ஷன் ஓட்டு கேட்குற டைமில் வந்து பார்த்தா எதிர்கட்சியில் வந்து பார்த்தா பேனராக ஓட்டிட்டாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா போதை கடத்தல் விஷயமா வந்து பார்த்தா ராஜாங்க வீட்டில் வந்து பார்த்தா கை செய்யப்பட்டன, ராஜாங்க வீட்டில் போதை கடத்தல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொள்ளு கொடுத்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து பார்த்தா நீதிமன்றம் சொல்லிகிட்டே வராரு. அது கேட்ட உடனே வந்து பார்த்தா ராஜாங்கம் கோவம் வருது. இந்த சைடு வந்து பார்த்தா நியூஸ்லேயே வந்து பார்த்தா வந்துருச்சு, இந்த மாதிரி வந்து பார்த்தா முதலட்சின தலைவர் ராஜாங்கம் வீட்டில் வந்து பார்த்தா போதை கடத்தல் விஷயமா வந்து பார்த்தா கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸும் வந்துச்சு. இது காட்டணும் ராஜாங்கத்துக்கும் சன்னாசிக்கும் வந்து பார்த்தா தூக்கி வேறே போடுது. என்னன்னா இதெல்லாம் திருப்பி இதேமாதிரி ஆரம்பிக்குது, இப்படி போயிட்டே இருந்தால் நமக்கு வந்து பார்த்தா ஊரில் ஒரு பையன் கூட ஓட்டு போட மாட்டான் அப்படி மாதிரி சன்னாசி சொல்கிறாரு. உடனே ராஜாங்க வந்து பார்த்தா இது உண்மையாக என்னன்னு சொல்லிட்டு முதல்ல கண்டுபிடிக்கிற சன்னாசி, நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்க அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து பார்த்தா வேலை செய்கிற இருப்பான்ல, அவனை வந்து பார்த்தா கூப்பிட்டு கேட்டால் எல்லா விஷயமும் தெரிய வரும், இது தெரிஞ்ச வந்தால் தான் இதை வந்து பார்த்தா இந்த போஸு பண்ணியிருக்காளா இல்லையான்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி வந்து பார்த்தா அங்கே கெஸ்ட் ஹவுஸ் ஆளை கூப்பிட்றாங்க. கெஸ்ட் ஹவுஸ் ஆளுக்கு வந்து கூப்பிட்றது சேது வந்து அனுப்புகிறாங்க. சேது அனுப்பிச்சோடனே சேது போய் அங்கே போய் கெஸ்ட் ஹவுஸ் இருக்க ஆளை வந்து கூப்பிட்டு வராரு. அங்கேயே சேது வர வேலையை கேட்டுட்டு வராரு. இந்த மாதிரி வந்து போஸு தான் வந்து பார்த்தா வச்சானா மூட்டை அப்படிங்கிற மாதிரி. உடனே வேலை செய்ய ஆள் வந்து பார்த்தா அவங்க அவர் தான் எடுத்துகிட்டு வச்சார், என்னையும் உதவி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேது வந்து பார்த்தா கோவமாக இங்கே கூட்டிகிட்டு வராங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட வந்து பார்த்தா அந்த வேலை செய்கிற ஆள் வந்து என்ன சொல்ல போகிறோம், அது மட்டும் இல்லாமல் இங்கே போஸ் வந்து பார்த்தா ஜெயிலுக்கு போவானா போக மாட்டானா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.